ஹாய். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு ஐடியிலேருந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அது உங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கிற பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா காலையிலேயே எனக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு. தூங்கி எழுந்திரிச்சோன்னா கண்டினியூஸாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்னோட சேம் இன்ஸ்டா ஐடி மாதிரியே ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எனக்கு பேமெண்ட் வேணும்னு சொல்லி நான் ஒரு QR ஸ்கேனர் நான் சென்ட் பண்ணேன்னு சொல்லி என்னோடய காண்டாக்டில் என்னோடய இன்ஸ்டாவில் இருக்க எல்லாருக்குமே மெசேஜ் போயிருக்கு. அதாவது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர என்னோட க்ளோஸாக இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி அவங்கள தவிர பாக்கி எல்லாருக்குமே மெசேஜ் போயிருக்கு பேமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டாங்க நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நாங்கள் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் தடுத்துட்டோம். இன்னொன்று நான் அவனோட அந்த QR கோடு அதுக்கப்புறம் UPI ID இது எல்லாத்தையுமே வச்சு அவன் யாருன்றதையுமே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால நானுமே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐடியிலேருந்து மெசேஜ் வந்தால் கூட பேமெண்ட் கேட்டாலுமே நீங்கள் ஒன்ஸ் அவங்க தானான்னு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுங்க. ஸோ அது அந்த மாதிரி வந்தோன்னே நீங்கள் பயந்துடலாம் வேணாம். அது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அந்த 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி URL-ஐயுமே நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க அந்த ஐடியிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்ம சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால நீங்கள் பயப்படலாம் வேணாம், பேனிக் ஆகாதீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம சோஷியல் மீடியா கேர்ள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாய்.